ஹார்ட் பீட் 3யோட இந்த வார ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே எமோஷனலான ப்ரமோ. திவி வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு திவியோட ஃப்ரெண்ட் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் அப்செட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு திவி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கல, ஸ்கூலுக்கு வரவும் பிடிக்கல, படிக்கிறதுக்கும் பிடிக்கல, எங்கேயாச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த டே பார்த்தீங்கன்னா ரதி மேம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தேவ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு திவி அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே இங்கே வரலையே, அவள் ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நேராக அவங்க பிரின்சிபல் மேம் வந்து பார்க்குறாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்த பொண்ணு காணோம், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பிரின்சிபல் மேம் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்கூலை கொடுத்தோம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவள் இங்கே வந்தால் தானே நாங்கள் அவளை சேஃபாக பார்த்துக்க முடியும், நீங்கள் போய் பேசாமல் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வெளியில் வராங்க. அப்போ திவியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஆண்டி திவி வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே இவங்க கேட்குறாங்க, திவி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலாம் சொல்லுமா அப்படின்னோடனே, ஆமாம் அவள் பஸ்ஸில் ஏதோ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு. உடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போயிட்டு திவியை பஸ்ஸாக தேடுறாங்க. அங்கே திவி ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. அநேகமாக கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு எப்படி அழுறாங்க அப்படின்னா, நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணு இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் ரொம்ப இமோஷனலான எபிசோட்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.